ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு kirthustars. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு கிளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த செம்பு பாத்திரத்தை நம்ம எப்படி வீட்டில் வந்து சுலபமாக விளக்கலாம், அதுக்கான ஒரு ஹோம்மேட் லிக்விடாக வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நான் அதில் ஆட் பண்ண ஒரு சில திங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அதனால் அதுக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த பொருளுக்கு பதிலாக நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி அந்த செம்பு பாத்திரத்தை சுலபமாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி நம்ம செம்பு பாத்திரத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோம்மேடாக வந்து ஒரு லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன். நான் எப்பயுமே வந்து இப்படி ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த செம்பு பாத்திரத்தெல்லாம் கழுவும் போது இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து தேய்ச்சாலே போதும், நல்லா பளிச்சுன்னு போயிடும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த நுரைக்காக வந்து பூந்தி கொட்டை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அது வந்து பல பேருக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. ஆனால் எல்லா கடைகளிலுமே இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இல்லை எங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த லிக்விடை நம்ம அந்த பூந்தி கொட்டைக்கு பதிலாக வேறு என்ன ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் லிக்விடாக வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலுமே இந்த மாதிரி செம்பு பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லிக்விடை நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த லிக்விடை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக எதுவும் பொருட்கள் நம்ம வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். பொதுவாகவே செம்பு பாத்திரத்தை விளக்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது புளி தான். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சமாக இந்த பழைய புளியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பும் புளியும் சேர்த்தும் போது உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு அதை அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கரை எல்லாமே எடுத்துரும். எடுத்து வச்சுருந்தா அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இதில் நான் சொன்ன மாதிரி உப்பு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிக்விடை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரலுமே வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து கெட்டுலாம் போகாது. ஏன்னா இதில் வந்து நம்ம உப்பும் சேர்த்துருக்கோம், புளி, இந்த ரெண்டு பொருளுமே வந்து கெட்டு போகாத பொருட்கள் தான். அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு மாதம் வரலுமே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இது கூட நான் வந்து பூந்தி கொட்டை வந்து சேர்த்துருந்தீங்களா, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த விம் லிக்விட் இருக்குங்களா, அதவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த லிக்விட் வந்து ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க. ஏன்னா அது நுரையாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம திரும்ப தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா செம்பு பாத்திரத்தை விளக்குறதுக்கு ஜஸ்ட் இது தொட்டு தேய்ச்சாலே போதும், உங்களுக்கு பளிச்சுன்னு போயிடும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த பெரிய பாத்திரத்தை வந்து நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த லிக்விட் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ இது 3 மட்டுமே போதும். கொஞ்சமாக வந்து ஸ்க்ரப்பர் நனைச்சிக்கோங்க. ஸோ இந்த லிக்விடை வச்சு நீங்கள் இந்த செம்பு பாத்திரத்தை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் லைட்டாக வச்சு தேய்ச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் பூந்தி கொட்டை இல்லாதனால இந்த லிக்விடை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விம் லிக்விட் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம செம்பு பாத்திரத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பொதுவாக உப்பும் புளியும் போடும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கரை எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா ஜஸ்ட் எடுத்து டக்குன்னு தேய்க்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ எல்லாருமே வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரம் வந்து பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, அதனால் டெய்லியும் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சாதாரணமாக இப்படி வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ பாருங்கள், நம்ம அந்த லிக்விட் வச்சு தேய்க்கும் போதே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த லிக்விட் நம்ம பயன்படுத்தி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிக்விட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கனால ஈஸியாக வந்து டெய்லி தொட்டு மட்டும் தேய்ச்சா மட்டும் போதும். டெய்லியும் புளி எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சிங்கில் எல்லாமே போய் அந்த புளியோட சக்கை எல்லாமே அடைச்சிக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி லிக்விடை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். செம்பு பாத்திரத்தை நம்ம டெய்லியுமே பயன்படுத்தினாலும் நல்லா பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாத்திரத்தை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். எப்பயுமே செம்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி, பித்தளையாக இருந்தாலுமே அந்த தண்ணி வந்து மேலே ஒட்டி இருக்காமல் உடனே வந்து அதை ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புள்ளி அங்கங்கே திட்டாக தெரியாமல் நல்லா ஷைனிங்காக பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா உப்பு தண்ணியில் நம்ம கழுவணும்னா கண்டிப்பாக அந்த உப்பு தண்ணியோட கரை வந்து அங்கங்கே உடனே படிஞ்சிரும். அது படியாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு உடனே தொடச்சிருங்க.
துடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2லேருந்து ஒரு 3 நாள் வரலுமே ரொம்ப அந்த கலர் வந்து ஃபேட் ஆகாமல் அந்த செம்போட கலர் வந்து மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து உடனே துணியை வச்சு துடைக்கிறோம். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனி செம்ப பாத்திரத்தை விளக்குறதுக்கு ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லிக்விடை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.